நம்ம வந்து இன்றைக்கி வந்து முத்துக்கொட்டை ஓட்டிகிட்ருக்கோம். முத்துக்கொட்டை மீன்ஸ் ஆமணுக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். பாருங்கள், சுத்தமான பால் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதுதான் பால். நம்ம விளக்கெண்ணெய் ஓட்டுறோம் பாருங்கள். இது மாதிரி செக்கில் ஓட்டிகிட்ருக்கோம். சுத்தமான விளக்கெண்ணெய் தெரியுதுங்களா? சுத்தமான விளக்கெண்ணெய் ஓட்டுறோம். அதே மாதிரி விளக்கெண்ணெயோடைய எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு பாலாக தான் வரும். பாருங்கள், காட்டுற பால், வெறும் பால் மட்டும்தான் வெளியே வருது. தெரியுதுங்களா? வெறும் பால். இந்த பால் எடுத்து தான் நம்ம காய்ச்சிறோம். ஃபஸ்ட்டு காய்ச்சின பிறகு ஒரு 3 மணி நேரம் சூடு ஆறின பிறகு தான் நம்மளுக்கு விளக்கெண்ணியே வரும். விளக்கெண்ணியாக வருது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஏன் இப்படி நான் காட்டுறேன்னா, சுத்தமாக விளக்கெண்ணெய் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. பட் கடையிலலாம் கம்மியாக கொடுக்குறாங்க. பட் நாம் கொஞ்சம் ரேட்டை கூடுதலாக கொடுக்குறதுனால கொஞ்சம் எப்படி பண்ணுறீங்க என்னான்னு கேட்குறாங்க. அதனால் நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். சரிங்களா? சுத்தமான விளக்க எண்ணெய் நம்ம ஓட்டிகிட்ருக்குங்க. தெரியுது பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுங்க. பால் பாருங்கள், பால் பிசு பிசு பாருங்கள். நாம் இந்த பிசு பிசுப்பு தான் நம்ம சுத்தமான விளக்கெண்ணெய்ங்க நம்ம ஓட்டிகிட்ருக்குது. இப்போ பாருங்கள், பியூராக அப்படியே தானத்தில் அப்படியே ஓட்டிகிட்ருக்கு. தெரியுதுங்களா? சுத்தமான விளக்கெண்ணெய்ங்க. நம்ம ஸ்ரீ கனகவாயில் மில், பாளையம்புதூர். ஓகேங்களா? ஆமாங்க. சுத்தமான விளக்கெண்ணெய். சரிங்களா? இதுதான் வந்து விளக்கெண்ணெயோடைய முத்துக்கொட்டை புண்ணாக்கு. இதை ஓட்டியிருக்கோம் பாருங்கள். அப்படியே யாருக்காவது முத்துக்கொட்டை புண்ணாக்கு வேணாலும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. சுத்தமான முத்துக்கொட்டை புண்ணாக்கு. ஆமாம், அதாவது ஆமணுக்கு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. ஓகே, தெரியுதுங்களா? அடுத்தது உங்களுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சிறதா வந்து நான் ஒரு வீடியோவை காட்டுறேங்க. அப்புறம் எண்ணெயும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? சுத்தமான விளக்கெண்ணெய் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. யார் வேணாலும் கொரியர் சர்வீஸ் உண்டு, அவைலபிளாகவும் உண்டு. ஓகே, தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.